ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். ஸோ வெயிட், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு வரோம். தினமும் இந்த மாதிரி நிஃப்டி 500, நிஃப்டி 200, நிஃப்டி ஸ்மால் கேப், நிஃப்டி மிட் கேப், இந்த செக்மெண்ட்டில் இருந்து தான் ஸ்டாக்ஸை பிக் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். முக்கியமான காரணம் என்னென்னா, நான் அன்னைக்கு உயர்ந்த பங்குகளை போடுவேன். ஏன்னா அப்போ தான் பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், என்ட்ரி இருந்தாலும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலைன்னா கோவை ட்ரேடர்ஸ் சர்ச் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபிபீம் அவென்யூஸ், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய ஐபிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 வந்திருக்கு. ஸோ அப்போது இதோடைய ரேட் ஒரு 23 ரூபா 25 ரூபா அந்த ரேட்டை சுற்றிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் கொஞ்சம் ஹை போகிறான். 2017, 2018 அப்புறம் ஓகே 2018 தான் உச்சக்கட்டமாக தொடுறான் 121 ரூபாய். ஸோ அதுக்கப்புறம் கார்பரேட் ஆக்ஷன் நடந்திருக்கு, ஷேர் கீழே வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ இந்த ஸோ இவ்வளோ டீட்டெயில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது என்னடா 37 ரூபாயில் இருக்குது, இந்த பங்கை வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. நிஃப்டி 500. ஸோ அதே சமயம் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்றதுக்காக அந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணக்கூடாது. நான் ஜஸ்ட்டு இந்த டெக்னிக்கலாக என்ன பேட்டர்ன் இருக்குன்றதை சொல்கிறேன், முடிவு நீங்களே எடுங்க. ஸோ இப்போது ஷேருடைய ட்ரெண்ட் லைனை பிரேக் கொடுத்துருச்சு. இது ஹைலைட்டான விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துடைய கேண்டில். இது இந்த இடத்துல பாருங்களேன், வால்யூம் ஸ்க்ரீனுக்கு ரைட் சைடில் லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, 1.116 பில்லியன் ஷேர்ஸ் ட்ரான்சாக்ட் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஷேர் எங்கே இருக்குன்னா, கரெக்டாக ஷேர் 2022 ஜனவரி மாதம் எடுத்த சப்போர்ட் லைனில் இப்போ ரெசிஸ்டண்ட்டாக மாதிரி நிற்கிது. ஸோ இந்த இடத்துல ஷேர் கீழே விழணும். டெய்லி சார்ட்டை பார்ப்போம். டெய்லி சார்ட்டை பார்க்கும்போது 3 ஹேமர் இருக்குது, இன்வெர்டட் ஹேமரு. இந்த ஹேங்கர் ரெட் கலரில் இருக்குது, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது க்ரீன் கலரில் இருக்குது, இதுவும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி வந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூம் பண்ணுறேன், இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, பியர்ஸ் ரொம்ப இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதை குறிக்குது. இன்றைக்கி இந்த இன்ஃபிபீம் அவென்யூஸ் 7.5% உயர்ந்திருக்கு. ஸோ மேபி கீழே 28 சப்போர்ட்டாக எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க 28 வரும்போது இல்லை ஷேர் கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிடுவாங்க. ஃப்யூச்சரில் ரிட்டர்ன்ஸ் தரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் உங்களுடைய ஒட்டுமொத்த ஃபண்ட்ஸையும் இந்த மாதிரி ஒரு பென்னி ஸ்டாக்கில் போட்டுட்டு கடைசியில் ஃபீல் பண்ணக்கூடாது. கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட், ரீடெஸ்டிங், பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எல்லாமே நடந்துடுச்சு. ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க ஸ்டாப் லாஸை மட்டும் பார்த்து வைக்கணும். ஸ்டாப் லாஸ் 1209 ரூபாய். எவ்வளோ அழகான ஒரு பேட்டர்ன் அப்படின்றத பாருங்களேன். இதை கொஞ்சம் சுருக்கி காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஓடினேன் கடைக்கு ஓடினேன்ற மாதிரி நம்ம 2021 செப்டம்பர் மாதத்துக்கு வந்திருக்கோம். செப்டம்பர் மாதத்தில் தான் இந்த ஹைக்கு இந்த ஷேர் போயிருக்கு. இவ்வளோ பெரிய ரெசிஸ்டன்ட் அந்த இடத்துல தான் உருவாயிருக்கு. 1131. இந்த பேண்டமிக்லாம் முடிஞ்சு மார்க்கெட் ஒட்டுமொத்தமாக மேலே கூட்டிகிட்டு வரும்போது வந்த ஹை. ஸோ அதுக்கப்புறம் டவுன்ஃபாலில் இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் எடுக்க பார்க்குறது முடியல. அப்புறம் எங்கேயுமே சப்போர்ட் எடுக்கல, கடைசியில் இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுக்குது ஷேர். ஸோ அப்படியே நாட்கள் ஓடுது, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முடியுது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷேர் பிரேக் அவுட் கொடுக்குது. 2023 டிசம்பர் மாதம். ஸோ இந்த மாதம்தான் போன மாதம்தான் பிரேக் அவுட் ஆனதை நடந்திருக்கு. ஸோ
ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக் நடந்திருக்கு. பட் கன்ஃபர்மேஷன் கிடையாது. நம்ம வெயிட் பண்ணுவோம். ஷேர் மேலே போச்சு. என்னங்க மேலே போச்சுன்னு நீங்கள் வந்து பை பண்ணக்கூடாது. பை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து அருமையான சான்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவலு 1076 இருந்திருக்கும். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் உங்கள் ஷேருடைய வேலை 1254 இருக்கும். ஸோ எதுவுமே பண்ணல, நீங்கள் வெயிட் பண்ணி கரெக்டான இடத்துல பை பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நீங்கள் எடுத்த ரிட்டர்ன்ஸ் ஆனது வந்து 12%. ஆனால் ஒரு மாதம் கூட இல்லை. பார்த்தீங்களா எந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு. பட் நிறைய பேர் அவசரப்பட்டு இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க. எல்லா ஃபண்ட்ஸும் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பை பண்ணி இத்தனை நாளாக நொந்து போய் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே சேல் பண்ணியிருப்பாங்க. நடந்திருக்கும், நிறைய பேர் நடந்திருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கி ஒரு 10% வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன், நான் 10% லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து ஹோல்டு பண்ணி இப்போ ப்ராஃபிட்டில் வந்திருப்பாங்க. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ். இது வந்து பணம் மட்டும் லாஸ், இந்த இடத்துல வந்து நேரம் லாஸ். எத்தனை நாள்னு பாருங்கள், 28 நாள், கிட்டத்தட்ட 28 days, ஒரு மாதம்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதம் வெயிட் பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 1210. என்ட்ரி வந்து நாளைக்கு நீங்கள் எடுக்கிற மார்க்கெட் டைமில் கூட எடுக்கலாம். 1 ஹவர் சார்ட்டில் பார்ப்போம் ஏதாவது ஒரு வீக் ட்ரெண்ட் இருக்கான்னு. இல்லைங்க, 1 ஹவர் சார்ட்லேயும் ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நாளைக்கு என்ட்ரி எடுத்துருங்க. ஸ்டாப் லாஸை வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்குறது? செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் இன்றைக்கி நல்லா உயர்ந்திருக்கு. நம்ம வேறு சார்ட் பேட்டர்லாம் போட்டு வச்சப்போ என்ன இருக்குன்றதை ஒரு டைம் எடுத்து பார்த்துடலாம். செஞ்சுரி ப்ளைபோர்ட்ஸ் பண்ணால் டெக்ஸ்டைல்ஸ் தான் வேணும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகே, இப்போ ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா ரைசிங் ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் இருந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த இடத்துல. அதாவது ப்ரீவியஸ் ஹையை வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் கிட்டேயும் பேட்டர்ன்ஸ் கிட்டேயும் லாஜிக்கே பார்க்க முடியாது. லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு தனியாக கொண்டு வந்துக்கிறேன். இந்த இடத்துல பாருங்களேன், மேலே போய் கீழே வந்து ரீடெஸ்டிங் நடந்திருக்கு. ஸோ ரீடெஸ்டிங் அப்புறம் ஒரு இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் இந்த இடத்துல இருக்குது, தெரியுதுங்களா? ஒரு ஹேமர் சப்போர்ட்டா, அப்புறம் ஒரு இன்வெர்டட் ஹேமரா, இது ரெண்டையும் உடைக்கிற மாதிரி ஹை வால்யூமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில். ஸோ நம்ம இந்த கேண்டிலில் தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா அசால்ட்டாக இந்த இடத்துக்கு போவோம் 1595. ஸோ இதை ஹோல்டு பண்ணுறவங்க இன்னும் ஹோல்டு பண்ணலாம். பிகாஸ் ரைசிங் ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் இருக்கிறதுனால இது வந்து இன்னும் அதிகமான வளர்ச்சியை நோக்கி போகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். என்ட்ரி எடுத்தவங்க அவசரப்பட்டு ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணிங்க. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ரொம்பவே உங்களை நீங்கள் திட்டிப்பிக்க. சரிங்களா? இதை பாருங்கள், ஒரு வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது எவ்வளோ அழகான பேட்டர்ன் வருதுன்னு. ஸோ இங்கே என்ட்ரி எடுத்து வாங்க. ஹிஸ்ட்ரி வச்சு தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இப்படியே இந்த இடத்துல 50% ரிட்டர்ன் எடுத்துருப்பீங்க. என்ன ஒரு வருஷம் ஹோல்டு பண்ணியிருக்கணும். பட் அதே நேரம் நீங்கள் வந்து பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டர்ன்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு வருஷம் தேவை கிடையாதுங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட 54% எடுத்திருக்கு. ரைசிங் நடந்தது இதோ இந்த இடத்துல, இங்கேருந்து இது வரைக்கும் வெறும் ஒரு 7 மாதத்தில் நீங்கள் 50% ரிட்டர்ன்ஸ் எடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் பிரேக் அவுட் வாஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு ஹேமர் பேட்டர்னா? இல்லை, இது வந்து அதை விட சூப்பரான ஒரு ஃபுல் பேக் பேட்டர்ன். நாளைக்கு மட்டும் ஷேர் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னு வைங்க, சூப்பராக வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் இந்த ஷேர். சரிங்களா?
ஸோ சேஃப் ட்ரேடர்ஸ் நான் வந்து கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்க மாட்டேன், எனக்கு வந்து ரிஸ்க்னாலே பயம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த தாண்டி போகும்போது என்ட்ரி எடுங்க. சாரி, இந்த இடத்த 1600 தாண்டி போகும்போது என்ட்ரி எடுங்க. டெய்லி சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் சேம் தான். 1598 நாள் ஒன்று தான், 1600 சொன்னாலும் ஒன்று தான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம ஏதோ ஒரு ஸ்டாக்கை பார்க்காம போயிட்டோமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்சி இந்தியா இதை வந்து நம்ம பார்க்க வந்துட்டு மறந்துட்டே போயிட்டேன். ஸோ இது வந்து மிகப்பெரிய ரேலியை வந்து கொடுத்துருச்சு. ஒரு சமீபத்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 500 600 தத்தளிச்சிட்டு இருந்த ஒரு ஷேர். நல்லாவே ஞாபகம் இருக்குது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இதை வந்து பை பண்ணுங்க, ஃபியூச்சர் நல்லா போகும் அப்படின்னா அதுவும் குருட்டுத்தனமான ஒரு லாஜிக் வச்சு வாங்க சொன்னேன். பட் அது பழிக்குன்னு நான் சத்தியமாக எதிரே பார்க்கலங்க. பாருங்க, நான் கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் பிஎஸ்சி இந்தியா 3 மடங்கு ரிட்டர்ன்ஸ். நம்பவே முடியல. ஒரு 50,000க்கு வாங்கியிருந்தால் போதும் உங்களுடைய 1.5 லட்ச ரூபா கடனாக இருந்துச்சுன்னா தீர்ந்துருக்கும். அதை வச்சு நீங்கள் வெறும் 2% ரிட்டர்ன்ஸ் எடுத்தாலே ஒரு வாரத்துக்கான செலவுகளை நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, குட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இனிமேல் இதை வந்து நம்ம எதுவும் பேச முடியாது, பண்ண முடியாது. ஸோ இதை அப்படியே விட வேண்டியதான். அடுத்தடுத்து வர்ற பேட்டர்ன்ஸை நோக்கி நம்ம போகலாம். ஸோ இப்போதைக்கு இது வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துச்சா. ஸோ இனி இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு கை காலை நீட்டி படுக்கும். இதை எழுப்ப நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தூங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இதை விட்டுங்க, இது அப்படியே போகட்டும். பிஎஸ்சி இந்தியா பற்றி கேட்ட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி. பாய்.